ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சுபா வீட்டு சமையலில் மணக்க புளி தண்ணியும் சிறுபருப்பு துவையலும் தான் செய்ய போகிறேன். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயை அடுப்பில் வச்சு சூடானது 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, 2 வத்தல் கிள்ளி போட்டு தாளிச்சிட்டு அதில் எலுமிச்சை அளவு புளியை கரைச்சி ஊற்றி தேவையான அளவு உப்பும் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து கொஞ்சம் திக்காக கொதித்து வரும்போது காயப்பொடியும் தூவி இறக்கணுன்னா புளி தண்ணி ரெடி. இப்போ துவையல் செய்கிறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு சூடானது ஒரு கைப்பிடி அளவு சிறுபருப்பை போட்டு நல்லா வறுத்துக்கணும். வறுத்து ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அது கூடவே 3 பல் பூண்டு, 2 மிளகாய் வத்தலையும் கிள்ளி போட்டு ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், துருவின தேங்காய், கொஞ்சம் கருவேப்பிலை, தண்ணியும் ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோன்னா துவையல் ரெடி. தட்டில் சுட சாதம் போட்டு புளி தண்ணியை ஊற்றி சிறுபருப்பு துவையலும் வச்சு சாப்பிட்டா எப்போவும் சாப்பிட்றத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கேட்டு வாங்கி சாப்பிடுவோம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.